வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்குலர் பாக்கெட் அதற்கு எப்படி சப் ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத இந்த டுட்டோரியல் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லூப் ப்ரோக்ராம் ஆர் சப் ப்ரோக்ராம் ஃபார் சர்க்குலர் பாக்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன இமேஜ் அப்படின்னாக்கா 80x80ங்கிற ஸ்கொயர் பிளாக்ல 25 mm ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்குலர் பாக்கெட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் பாக்கெட்டுக்கான மேனுவல் ப்ரோக்ராம் வந்து நம்ம சிஎன்சிக்கு ஏற்ற மாதிரி எழுத போகிறோம். ஸோ இந்த சர்க்குலர் பாக்கெட்டோட டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 mm டெப்த் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் ஆஃப்செட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒர்க் ஆஃப்செட்டாக நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்னா இந்த 80x80ங்கிற ஸ்கொயர் பிளாக்கோட மையப்பகுதி, அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் தான் எடுத்துக்க போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட்ல எக்ஸ் ஒய் இசட் இது 3 0 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்ல கோட் ஜி கோட் என்னன்னா G54ங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதோட மையம் தான் நமக்கு ஒர்க் ஆஃப்செட்டாக இருக்க போகுது. இப்போ இதுக்கு மேனுவலா ப்ரோக்ராம் எழுதுவோம். இதுல சப் ப்ரோக்ராமை எப்படி இன்க்ளூட் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஸோ டோட்டலா நமக்கு எவ்வளோ டெப்த் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 mm டெப்த் வேணும். பட் இசட்ல நம்ம டெப்த் வேல்யூ எவ்வளோ கொடுக்க போறோம் அப்படின்னாக்கா 0.25 தான் கொடுக்க போறோம். ஏன் அப்படின்னா 0.25 அல்லது 0.5 இதுக்கு மேல கொடுத்தோம் அப்படின்னா டூல் பிட் உடையக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம மினிமமா 0.25 கொடுத்துக்கிறோம். அடுத்தது லூப். ஸோ 0.25ங்கிறது இனிஷியலா ஒரு தடவை இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது எடுத்துக்கூடிய டெப்த் வேல்யூ. பட் நமக்கு 20 mm வேணும். பட் ஹியர் 0.25 mm தான் எடுக்குது. நமக்கு 80 லூப்ஸ் கண்டினியூ ஆனாதான் இந்த 20 mm நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 0.25 எடுத்துக்கிட்டே 80 டைம்ஸ் வந்து லூப் ஆகும் பொழுது நம்ம இந்த 20 mm அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் ஃபைனல் டெப்த் ஈக்குவல் டு லூப் இன்டூ இசட், அதாவது இனிஷியல் டெப்த். ஸோ லூப் வந்து 80 இன்டூ இனிஷியல் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.25. ஸோ 80 x 0.25 we get 20 mm டெப்த். ஓகே, ஸோ இதற்கான மெயின் ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ மெயின் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 3 லைன் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். ஸோ மெயின் ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்ரேஷன் 007 அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ லைன் 1ல ஆஸ் யூஷுவல் G54 மீன்ஸ் ஒர்க் ஆஃப்செட், G90 அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், G00 ரேபிட் மூவ்மெண்ட் டு x0 y0 z50 அப்படின்னு கொடுக்கும் பொழுது z ஆக்சிஸ்ல 50 mm ஹைட்ல டூல் பீட் வந்து வெயிட் பண்ணும். ஸோ அதோட RPM வந்து 500, ஸ்பிண்டில் ரொட்டேட்டரி டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். அடுத்தது லைன் 3ல என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பிண்டில் வந்து லீனியரா மூவ் ஆகி G01 மீன்ஸ் லீனியரா மூவ் ஆகி Z0 ஒர்க் பீஸோட சர்ஃபேஸ்ல வந்து டச் பண்ற மாதிரி வைக்கிறோம். ஃபீட் ரேட் 300 கொடுக்குறோம். அப்போ கூலண்ட்டை ஆன் பண்றோம். ஓகே, எப்போ ஒர்க் பீஸை வந்து டூல் டச் பண்ணுதோ அப்போ கூலண்ட்டை ஆன் பண்ணி ஆகணும். இல்லைனா ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஹீட்னால டூல் பிட்டோ இல்ல ஒர்க் பீஸோ உடையக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா கூலண்ட்டை ஆன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஆஸ் யூஷுவல் இதை வந்து நம்ம சப் ப்ரோக்ராம் யூஸ் பண்றதுனால N4 சப் ப்ரோக்ராம் கால் பண்றேன். சப் ப்ரோக்ராம் கால் பண்றதுக்கு M98ங்கிறது கோடு. என்ன சப் ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம் நம்பர் 8 அண்ட் எத்தனை லூப் வேணும் அப்படின்னாக்கா 80 லூப்ஸ் வேணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் N5 ஸ்பேஸ் சப் ப்ரோக்ராம் கால் பண்ணி நம்ம லூப்பை கண்டினியூ பண்ணிட்டோம். அடுத்தது G00 மெஷினோட டூல் வந்து ரேப்பிடா மூவ் ஆகி Z10ல வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது லைன் நம்பர் 6 M30 ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அடுத்ததா இப்போ சப் ப்ரோக்ராம் எழுத போறோம். ஸோ சப் ப்ரோக்ராம் ஸோ சப் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதற்கு என்ன நேம் கொடுக்குறோம்னா ஆப்ரேஷன் 0008. பிகாஸ் இங்கே வந்து ப்ரோக்ராம் நம்பர் 8 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் 8ன்னு கொடுக்கணும். ஸோ என்டர்
அடுத்தது லைன் நம்பர் 1 n1 is equal to G91 91 for incremental coordinate system. சப்ப்ரோக்ராம்ல incremental coordinate system தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டெப்த் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த டெப்த்லேருந்து இன்னொரு டெப்த் வேல்யூவை அதை எடுத்துக்கும். ஸோ அப்போ incremental coordinate system இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்ததா G01 linear movement 2 z ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னாக்கா z minus 0.25 கொடுத்துக்கிறோம். ஃபீட் வந்து ஒரு 200 வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் லைன் எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூல் மோஷனுக்கான லைன். இப்போ G91 G01 z minus 0.25 கொடுக்கும் பொழுது சென்டர்ல டெப்த் வந்து 0.25 எடுக்கும். ஸோ இப்போ அங்கேருந்து டூலை வந்து சர்க்குலர் பாக்கெட்டோட ஒரு எட்ஜுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா இப்போ டிசைனோட ஸோ டிசைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுடைய டூல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த எட்ஜுக்கு மூவ் பண்ணணும். இந்த எட்ஜுக்கு இப்போ நம்ம மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து ரொட்டேட் பண்ணி திரும்பி நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கா n2 G01 ஸ்பேஸ் x வந்து என்ன அப்படின்னாக்கா -25 டாட். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டூல் இந்த இடத்துலேருந்து இங்கே மூவ் ஆகிடும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா n3 லைன் நம்பர் 3 G02. ஸோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா லீனியர் மோஷன் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து ரோட்டரி மோஷனை கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ரோட்டரி மோஷன் இந்த பாயிண்ட்லேருந்து எப்படி கொடுக்குறோம்னா இப்படி கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ கிளாக் வைஸ் மோஷன். ஸோ G02 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஸ்பேஸ் G90 இங்கேருந்து அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். ஸோ x மைனஸ் 25லேருந்து அகைன் எங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x மைனஸ் 25க்கு தான் வந்து நிற்கணும். ஸோ x மைனஸ் 25 டாட். ஸோ இங்கேருந்து ரொட்டேட் ஆகி அகைன் வந்து x மைனஸ் 25ல நிற்கணும் டாட் y 0 டாட். ஸோ இந்த பாயிண்ட்ல y வந்து 0. இது வந்து x ஆக்சிஸ்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா I50 டாட் ஸ்பேஸ் J0 டாட். ஃபீட் ரேட் வந்து கொடுத்துக்கலாம். ஃபீட் ரேட் வந்து 200 கொடுத்துட்டு என்டர். அடுத்தது லைன் 4 M99 சப் ப்ரோக்ராமை நான் என் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ கொடுத்து நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இதே இங்கேருந்து ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து சப் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம சப் ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ சப் ப்ரோக்ராம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். பிகாஸ் இங்க இடத்துல வந்து ஐ வேல்யூ கொடுத்துருக்கோம், ஜே வேல்யூ டினோட் பண்ணல. ஐ வேல்யூ மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ரேடியஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஜே வேல்யூ மீன்ஸ் ரேடியஸ் இன் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ ஜே வேல்யூ வர்ற மாதிரி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறதுக்காக நம்ம இதை எழுதுறோம். ஸோ சேம் அஸ் இதே தான். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ரேஷன் 0008 என்டர் லைன் நம்பர் 1 space G91 we call incremental coordinate system, G01 for linear movement 2 z minus 0.25 dot space feed value 200 enter line number 2 G01 G01 ஸ்பேஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா லைன் நம்பர் 2ல இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்கேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ G01 எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒய் ப்ளஸ் 25 டாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டூல் மூவ் ஆகி இங்கே நிற்குது. ஸோ இங்கேருந்து அடுத்து நான் ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து இங்கே முடிக்க போகிறேன். ஸோ லைன் நம்பர் 3 ஸ்பேஸ் G02
ஸோ இங்கேருந்து ரொட்டேட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து இங்கேயே முடிக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து இங்கே முடிக்கிறதுனால இதுவும் கிளாக் வைஸ் தான். ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா G02வே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ G02 கிளாக் வைஸ் டிஃபைன் பண்ணது. அடுத்ததான் அந்த இடத்துல உள்ள கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நான் எதை கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் y வேல்யூ கொடுங்க. y வேல்யூ என்ன? -25. -25னா இங்க வந்து நிற்கும். ஸோ இங்க கொண்டு வந்து வரும்பொழுது நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா y வேல்யூ +25 கொடுக்கணும். ஸோ y வேல்யூ +25 டாட். அட் தட் பாயிண்ட் x வேல்யூ வந்து 0 டாட் ஸ்பேஸ் i வேல்யூ 0 டாட் ஸ்பேஸ் j வேல்யூ 25. ஓகே, ஸோ j வேல்யூங்கும் பொழுது உங்களுக்கு ரேடியஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இங்கேயும் j வேல்யூ வந்து இங்கே 0, பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா i வேல்யூ 25 கொடுத்துருக்கணும். 25 கொடுத்தா தான் உங்களுக்கு ரேடியஸாக கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம டயா வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ 25 தான் கொடுக்கணும். ஸோ 25 இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் இங்கே i வந்து 0, j 25, பிகாஸ் நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம்னா y ஆக்சிஸில் மூவ் பண்ணதுனால. ஸோ j வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறமா டாட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஃபீட் வேல்யூ கொடுத்துக்கிறேன்னா கொடுத்துக்கோங்க. என்டர் N4 ஸ்பேஸ் M99. ஸோ ப்ரோக்ராம் இஸ் எண்ட். ஸோ இப்படி தான் சப் ப்ரோக்ராம் வந்து எழுதணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சப் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணி கொண்டு வரது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணி கொண்டு வரதுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ஐஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா டயாமீட்டரில் பாதி வரும். ஓகே, ஸோ ரேடியஸ் வேல்யூவாக இங்கே எடுத்துக்கணும். ஸோ ஐ அண்ட் ஜே மீன்ஸ் ரேடியஸ் வேல்யூ. ஸோ ரேடியஸ் வேல்யூ எவ்வளவோ அதை இங்கே கொடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணி 2ல கொண்டு வரீங்க அப்படின்னா ஐ வேல்யூவும், ஜே ஆக்சிஸில் மூவ் பண்ணி 2ல கொண்டு வரீங்கன்னா ஜே வேல்யூவும் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு கீழே ஐ ஹாவ் சம் எக்ஸ்பிளனேஷன். ஸோ சேமஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா G54 for work offset, G90 absolute coordinate system, G01 linear movement, G00 rapid movement, G91 incremental coordinate system, M98 subprogram call and subprogram N for M99, L for number of loops, P for program number, G02 na clockwise movement. இது அல்லாமல் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்னு ரேடியஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஜே மீன்ஸ் ரேடியஸ் இன் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.